கம 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 கமன்னு மணக்குதுங்க. என்ன வாசம்! இறைவனுடைய படைப்பே படைப்பு தான். நம்மளாம் என்ன பண்ணால் இந்த வாசத்தை செயற்கையாக உருவாக்க முடியுமா? என்னென்ன உருவாக்குறோம்? இறைவனே இந்த உலகத்தை படைக்கலை, உலகம் தன்னைத்தானே படைத்து கொண்டது அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் உலகம் தன்னைத்தானே கூட படைச்சிக்கிட்டோம். ஆனால் இந்த வாசத்தை, இந்த பூக்களை எப்படி படைக்கிறது? எத்தனை செயற்கை பண்ணுறோம். இதை பண்ண முடியுங்களா? பாருங்கள், செம்மையாக வாசம்தான். இதனுடைய அழகை விட, இதனுடைய மற்றது எல்லாம் விட வாசம் தாங்க, பயங்கர வாசம். இப்போலாம் பொண்ணுங்களுக்கு கூட பூ வைக்கிறது இல்லை, பிளாஸ்டிக்கில் அழகாக இருக்குது. தங்க கலரில் பூ வேணுமா, வேறு ஏதாவது கலரில் பூ வேணுமா, பச்சை கலரில் பூ வேணுமா, இப்போ எல்லாம் வந்துருச்சு. பாருங்கள், எங்கள் டிங்கா கூட வந்து பூ பறிக்குது. இங்கே பாருங்கள், குண்டுமல்லி பூ வந்து எப்போவுமே பூத்து முடிஞ்ச உடனே தலையெல்லாம் உருவி விட்டிங்கன்னா இப்படி துளுத்து வரும். திருப்பி மொட்டு ஃபுல்லும் வைக்கும். திருப்பி பூத்து முடிஞ்சு அது பூக்கும். இது வந்து அப்படி இல்லை. இது பாருங்கள், கண்டினியூவாக பூக்கிறது. இதெல்லாம் தலை உருவக்கூடாது. ஆனால் குண்டுமல்லி மட்டும் இப்படி தான் அவங்க வருங்க. நீங்கள் தலையை உருவி விட்டுறணும். அது அதுக்கப்புறம் துளுத்து பூ வைக்கும். இந்த வாசம் எந்த சென்ட்லேயுமே இந்த வாசம் வராது. அப்படியே கம 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 கமன்னு மணக்குது. எங்கள் காடு வீடு எல்லாம் சேர்ந்து மணந்துட்டு இருக்குது.